அதாவது இபிடிபியினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால், நிரூபிக்கப்பட்ட வரலாற்றை எடுத்துக்கொண்டால், ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இபிடிபி ஒரு சரியான வழிகாட்டலை தான் மக்களுக்கு காட்டி வந்து கொண்டு இருக்குது. உங்களில் சொன்னது போல் வரலாறு அதை நிரூபிச்சிருக்கு. அது அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், யுத்தமாக இருக்கலாம், மக்களுடைய நாளாந்த பிரச்சனையாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், எதை எடுத்துக்கொண்டாலும் அது மக்களுக்கு எப்போதும் சரியான வழிகாட்டலாக, யதார்த்தமான வழிகாட்டலை தான் காட்டி வந்திருக்கு. அப்போ அப்படியான காலகட்டங்களில் அண்டையிலிருந்து இன்று வர சக தமிழ் கட்சிகள் கொள்கை ரீதியாக கொள்ளையை பற்றி பேசினாலும் அவர்கள் மக்களுக்கு எந்த வேலை திட்டத்தையும் தங்களோட கொள்கை இல்லை தங்களோட கொள்கையை நோக்கின எந்த வேலை திட்டத்தையும் அவர்கள் இதுவரை வைக்க இல்லை. ஆனால் இபிடிபி அண்டையிலேருந்து ஆரம்பத்திலேருந்து இன்று வர தங்களுடைய கொள்கையையும் தெளிவாக வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிற அதே நேரத்தில் அதற்கான வேலை திட்டங்களையும் அணுகுமுறைகளையும் முன்வைத்து வந்திருக்கின்றது. அப்போ இதை பொறுக்க முடியாத, சகிக்க முடியாத சக தமிழ் கட்சி அரசியல்வாதிகள் இபிடிபி மேலே சேறு பூசுறதைத்தான் அண்டையிலிருந்து செய்து வந்தவை. அது இடையில தொடர பார்க்குது. இபிடிபி ஒரு அப்பளுக்கு இல்லாத ஒரு கட்சியாகத்தான் இதுவரை செயல்பட்டு கொண்டிருந்தது, இனி தொடர்ந்து செயல்படும். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், இந்த வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பொறுப்படுத்த காலத்தில் இருந்து நாங்கள் அவரைத்தான் ஆதரித்து வாரோம். என்ற அவரால் தான் இந்த நாடு எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை 1.5-2 வருஷத்தில் அவர் அதை நிரூபித்து வந்திருக்கிறார். அப்போ தொடர்ந்தும் நாங்கள் அவரோட பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நாட்டு நலன்கள் கருதி, நாட்டு மக்களுடைய நலன்கள் கருதி நாங்கள் அவரோட பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் தான் நான் எங்களுடைய மக்களை, நாட்டு மக்களை அறகூவி அழைக்கின்றேன். வர இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வெற்றியில் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அவ்வாறு பங்களிக்கின்ற பொழுது இந்த 1.5-2 வருஷத்துக்கு எவ்வாறு அவர் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாரோ, அதாவது உங்களுக்கு தெரியும், அவர் பொறுப்பெடுக்கிற நேரத்தில் நாடு தழுவின ரீதியில் கியூவும் வரிசையும் ஒன்றுதான். கியூ வரிசை என்றால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும்ன்றதுக்காண்டி கியூ வரிசை என்று சொல்ல பயன்படுத்துகிறேன். அப்போ கியூ வரிசையில் நின்றவர் பொருள் தட்டுப்பாடு, விலையேற்றம் என்றெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமைக்கு அது எரிபொருளாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், உணவுப் பொருட்களாக இருக்கலாம், மருந்து வகையாக இருக்கலாம், உரமாக இருக்கலாம், எரிபொருள் சொன்னேன் நானும், எரிபொருளாக இருக்கலாம், எல்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு வளமைக்கு ஒரு மக்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதனுடைய என்னென்ன சொல்கிறது அந்த இருப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் விலைகள்லையும் இன்னும் விலைகளை குறைக்க வேண்டி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் IMF என்ற சர்வதேச நிதியத்திட்ட கடன் வாங்கித்தான் இந்த நிலைமைகளை நாங்கள் வளமைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அப்போ நாங்கள் கடன் வாங்கினவர் சில நிபந்தனையை விதிப்பாங்க, அப்படி செய்யணும், இப்படி செய்ய வேணும்ன்ட்டு. அப்போ அந்த நிபந்தனைகளுக்கு உட்படாட்டால் எங்களால் இதிலேருந்து மீண்டிருக்க முடியாது, அந்த கடனை பெற்றிருக்க முடியாது, அவங்களுடைய உதவியை பெற்றிருக்க முடியாது, இதிலேருந்து எங்களால் மீண்டிருக்க முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கு பிரதானமான ஜனாதிபதி வேட்பாளர்கள்
அவர்கள்ட்ட கடன் எடுக்கக்கூடாது, அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு அடிபணியக்கூடாது என்றெல்லாம் ஆரம்பத்தில் பலத்த குரலில் சத்தம் போட்டு கொண்டிருந்தவ, கூக்குரல் இட்டு கொண்டிருந்தவ. ஆனால் இன்றைக்கு அவையிலும் அதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கணும். தாங்கள் IMFனுடைய உதவி இல்லாமல் நாட்டை முன்னேற்ற முடியாது, இந்த கடன் சுமையிலிருந்து மீள முடியாதுன்றதுக்கு வந்திருக்கணும். அப்போ இந்த கடன் சுமைகளுக்கு எது காரணம்? கடந்த கால யுத்தம், தேவையற்ற அழிவு யுத்தம், மற்ற அதுக்கு பிறகு வந்த கொரோனா, மற்ற ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில முறைகேடுகள் அல்லது குறைபாடுகள். அப்போ இன்றைக்கு அதில் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்கிறார். அந்த வகையில் மக்கள் அவரை ஆதரவளிக்க வேணுமென்றது தான். இப்போ 10ஆம் தேதி வவுனியாவில் வரலாறு காணாத ஒரு மக்கள் திரட்சியை EPDP கட்சி கிளிநொச்சியில், நான் அங்கே என்று சொன்னேன், கிளிநொச்சியில் வவுனியாவில் ஒன்று நடந்தது தான். நான் 10ஆம் தேதி கிளிநொச்சியில் நடந்ததை சொல்கிறேன். அதை வெளிப்படுத்தி இருக்கு. மக்கள் EPDPயினுடைய பக்கம் அணிதிரண்டு வரைக்கில் பொறுக்க முடியாதவர்கள், சகிக்க முடியாதவர்கள் காழ்ப்புணர்ச்சியில் சேறு பூசுகிற நிகழ்ச்சிகளை, சேறு பூசுகிற விடயங்களை, சேறு பூசுகிற வேலையில் இப்போ தொடங்கி இருக்கணும். உறவியலாளர் முடக்கி இருக்கணும். இப்போ அப்படியெல்லாம் நடந்துருக்குது. இதைத்தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக வர இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை, என்றால் ஒரு 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 வாக்களிப்பு சந்தர்ப்பத்தை இழந்தால் நாங்கள் 5 வருஷத்தை காத்திருக்க வேண்டி வரும். அப்போ இப்போ எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறன்றது காணாது. என்ற புதுசாக யாராவது பதவி பொறுப்பெடுக்க வந்தால் திருப்பியும் சைவ பூச்சியத்தில் இருந்தால் நாங்கள் தொடங்க வேணும். திருப்பியும் நாடு குப்புற விழுந்துடும். அப்போ இந்த அம்மான் ரணில் விக்ரமசிங்காவுக்கு, ரணில் விக்ரமசிங்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய சர்வதேச தொடர்புகள், அல்ல அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்களை எங்களோட நாடும் மக்களும் பயன்படுத்தி கொள்ள வேணும். அவருக்கும் இன்னும் ஒரு கொஞ்ச காலம்தான் இருக்குது. அந்த வகையில் வருகிற சந்தர்ப்பத்தை எங்களுடைய மக்கள் சரியாக பயன்படுத்த வேணும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆனால் எல்லாற்ற வீட்டிலையும் கேஸ் இல்லாமல் அடுப்பு மூழ்கிற மாதிரி தெரியல. பெரும்பாலும் கூட வீட்லேயும் கேஸ் இருக்குது தானே? எல்லாற்ற வீட்லேயும் கேஸ் இருக்குது. அப்போ கேஸ் இல்லாத வீடுகள் பெரும்பாலும் இல்லை. அப்போ இன்றைக்கு அதுவும் ஒரு அத்தியாவசியமாக வந்துட்டு, முந்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், வீடுகளில் ஆக்கள் சொல்லுவினோம், இந்த கக்குசு போகிறோன்ட்டா சுருட்டோட எல்லாம் பீடி சிகரெட்டோடான்னு போவினோம். ஏனென்றால் அப்போ தான் அவைகளுக்கு அது இலகுவாக போகிறதுக்கு பழக்கப்பட்டு கொண்டுச்சிடும். ஆனால் இன்றைக்கு அவைகள் எல்லாரும் இன்றைக்கு மொபைலோட, இது வாட்ஸ்அப் அல்லது இதோட மொபைலோட போகாட்டால் அவைகளுக்கு, நானும் அப்படித்தான், இது போகாட்டில் அதனுடைய இயல்பு குளிக்கிற நேரத்தை தவிர, நித்திர கொள்கிற நேரத்தை தவிர மற்றபடி அரசியல், என்னுடைய மக்கள் சேவை, மக்கள் வேலையெல்லாம் ஈடுபட்டிருக்கிற அந்த நேரத்தில் மரசல கூடத்தில் இருந்து கொண்டும் நான் காய்ச்சொன்று இருப்பேன். இதோட போனால் தான் இலகுவாக எல்லாம் போகமாண்டல்ல. சரி, என்னென்ன 3 முனைக்கல ஸ்ரீதரன் தரப்பு, சுமந்திரன் தரப்பு, மாவ தனி தரப்பா? ஓ, மூன்று. ஓ, இப்போ நான் அது அந்தந்த கட்சிகளுடைய கருத்துக்கள் சம்பந்தமான விடயம். நான் அதை பற்றி பெருசாக
அலட்டிக்கொள்ள விரும்ப இல்லை. இருந்தாலும் அவர்கள் அந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு பொய்த்தனமான கோஷத்துக்களை விழாமல் தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல தென்னிலங்கையில் முன்னுக்கு ஜனாதிபதி வேட்பாளராக முன்னணியில் இருக்கிறவர்களோட கலந்துரையாடி ஒரு நிலப்பாட்டு எடுக்கிறது தான் நல்ல மண்டு சரியானது என்று நான் நினைக்கிறேன். என்றால் பொது வேட்பாளர் என்றது அது ஒரு உளுத்து போனது, காலம் கடந்தது. 74ஆம் ஆண்டில் இருந்து சுயலாப அரசியலுக்காக முன்வைக்கப்பட்ட கோஷம்தான் இந்த ஐக்கியம், சர்வதேசத்துக்கு காட்ட வேணும், இந்தியாவை காட்ட வேணும், தென்னிலங்கையை காட்ட வேணும் என்று சொல்லி. சரி, இதுவரை அப்படி சொல்லி காட்டினவ என்னத்தை சாதித்தவ? அவர் தங்களோட சுயலாபமாக சாதிச்சிருக்கிறன்றது வேறு. ஏன்னா மக்களை உசுப்பேற்றி சூடேற்றினாத்தான் வாக்குகளை அபகரிக்கலாம், ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம்ன்றது அவருடைய தனிப்பட்ட சுயலாப அரசியல். பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்களுடைய அரசியல். ஆனால் இங்கே என்றால் இப்போ வர இருக்கிற தேர்தலில் உங்களுக்கு தெரியும், நான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கத்துக்கு என்ன காரணம்? டக்ளஸ் சிவானந்தா இபிடிபியும் தான் காரணம். பிரபாகரனுக்கு என் மேலே அல்லது டக்ளஸ் சிவானந்தா மேலே அல்லது இபிடிபி மேலே இருக்கக்கூடிய அரசியல் பலம் காரணமாகத்தான் தனித்தனியாக போட்டி போட்டு தோல்வி கண்டாக்கல ஒரு இத்துப்போன இல்லை அன்றைக்கு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தமிழரசு கட்சி என்ற சாக்குக்களை போட்டு கட்டி விட்டது. பிரபாகரன் போன பிறகு கட்டு கலண்டுட்டு கிழங்குகள் எல்லாம் உருண்டு தங்கட பாட்டுக்கு போயிட்டுது. அப்போ இன்றைக்கும் அந்த எந்த மூட்டைக்குள்ள எந்த சாக்கு மூட்டைக்குள்ள அந்த கிழங்குகள் கட்டினதோ அந்த சாக்கு மூட்டையும் இன்றைக்கு இத்து போய் 3ஆக 4ஆக இருக்குது. அது அவைகளுடைய கொள்கை, அவைகளுடைய வேலை திட்டங்கள். அதை பற்றி நான் கருத்துக்கள் சொல்ல நான் விரும்ப இல்லை. நான் சொல்லிட்டேன், ரெண்டாலும் சொல்ல விரும்ப இல்லை. அப்போ அது அவைகளுடைய இது, எங்கட இது சரி கொண்டு போனவ, இருக்கிறத இல்லாமல் செய்தவ, அது கூடாதான் தங்களுடைய அரசியல் நீடிக்கும் நிலைக்கும் இல்லை நீடிக்கும் என்ற வகையில் தான் இப்படியான கருத்துக்களையும் இப்படியான செயல்களையும் செய்கிறதாக. சரி, இப்போ இன்றைக்கு கடந்த காலத்தில் என்ன சொல்லிச்சினோம்? தென்னிலங்கையை காட்ட வேணும், இந்தியாவை காட்ட வேணும், சர்வதேசத்துக்கு காட்ட வேணும் என்றெல்லாம் சொல்லிச்சினோம். புற என்ன சொல்லிச்சினோம்? சர்வதேசம் முகமாற்றி போட்டு என்று சொல்லிச்சினோம். சர்வதேசம் தாங்கள் ஆபத்தில் இருக்க உதவிக்கு வரையில்லை என்று சொல்லிச்சினோம். இந்தியாவும் வரையில்லை என்று சொல்லிச்சினோம். இலங்கையும் ஏமாற்றி போட்டு என்று சொல்லிச்சினோம். இதுதான் அவர்களுடைய அரசியல். இது எங்கட மக்கள் உணர்ந்து விளங்கி வந்திருக்கணும் என்று நான் நம்புகிறேன். அப்புறம் மற்ற சொல்லல சுமந்திரன் பாணியிலையும் சுமந்திரனை சொன்னவர் இல்லை, அதான் அவற்ற பாணியில் அதை. அப்போ அனுரகுமார திசாநாயக்கா அப்படி சொல்லியிருந்தால் அது பிழை. அவர் வேறொரு நோக்கத்தில் அவளை நச்சு உரல் அடித்தாரோ தெரிய இல்லை. அப்படி சொல்லியிருந்தால் அது பிழை தான். அது உண்மையாக அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. என்ன டைம் இங்கே பல தமிழ் மக்கள் கேட்டவன், நீங்கள் உங்களுடைய ஆள் என்ற அளவிற்கு சோப் பண்ணுற வகையில் இப்போ நாங்களும் ஒரு சரி இதோடு தான் நாங்கள் எங்களோட கட்சியை இயக்கங்களை ஆரம்பித்தது. என்ன உங்களோட ஆக்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கணும்னு சொல்லி அந்த செய்தி போனாக்கள் பல பேர் கேட்டிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தால் அது பிள்ளை தான்.
அது ஏதோ ஒரு யோசனையில் அவளை நினச்சி அவளண்ட இது அவல் அவல் அவளண்ட நீங்கள் எடுத்துக்கொண்டு அவளை நினைச்சு சுமதிக்கு ஆயில் 100 அப்போ காலையில் நான் கேட்டேன் அங்கே சுமதியை காண இல்லையாண்ட சரி அப்புறம் அவளை நினச்சி உரல் அடிச்சேன்டா அப்புறம் தண்ணியாண்டு நினச்சி கூட வெறும் நான் அந்த கட்சிகளுடைய ஆக்கள் சொல்கிறதுக்கு நான் உண்மையாக பதில் சொல்ல விரும்ப இல்லை. அப்படி சொன்னதாக நானும் அறிஞ்சனான். அதுவும் பாய் தவறி ஏதாவது உரலை நினைச்சு அவளை அடித்தோ தெரியல. அது அவைகளுடைய அதில் பற்றியெல்லாம் நான் அலட்டிக்கொள்ள விரும்ப இல்லை. நான் எங்கட கருத்தை தான் நான் கூட சொல்ல விரும்புகிறேன். எங்கட கருத்துக்கள் எங்கட இதை நான் கூட சொல்ல விரும்புகிறேன். அவர்கிட்ட தந்தையார் சரி நான் இவற்றை தந்தையார் யோசிச்சிட்டேன். இல்லை இப்போ என்னுடைய இது என்னென்றால் அதான் நான் காலையில் உங்களோட மூத்த பத்திரிகையாளர் ஒரு ஆளை காலையில் சந்தித்தேன். நான் தலைக்கு தாடிக்கு வெள்ளி அடிச்சிருக்கிறார அல்லது மூத்த பத்திரிகையாளரை சந்தித்தேன். நான் அவர்கிட்ட நான் கேட்டேன் இப்போ நான் உங்களை சந்தித்தேன்டா இப்போ 2000ஆம் ஆண்டு அங்கே மேலுக்கு சந்திச்சேன்ட்டு சொன்னார். ஒரு த்ரில் சந்திப்புன்றது தான் அந்த நேரத்தில் டக்ளஸ் அண்டாவிலெல்லாம் முந்தி இதெல்லாம் அப்போ அந்த நேரத்தில் பிரபாரன்னு சொல்கிறான். டக்ளஸுக்கு இப்படி பெரிய பள்ளி இருக்குது கொம்பு இருக்குது என்றது தான் நான் பிரச்சாரம் டக்ளஸ் சிவானந்த. அப்போ வந்து பார்த்தோன்னே இடம் மாறி வந்துட்டு நம்ம உண்டு தாங்கள் யோசித்ததாக சொன்னார். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன் நான் உங்களை அவரை விட உங்களையும் சேர்த்து நான் உங்களை சந்திக்கல எது தமிழ் மக்களுக்கு உகந்த இல்லை பொருத்தமான ஒரு சிறப்பான ஆரம்பமாக எது இருக்கும் என்று நான் சொன்னேன். நான் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாநசபை முறைமை கூடாகத்தான் நாங்கள் போக வேணும் என்று அண்டையிலேருந்து நான் சொல்லிக்கொண்டு வந்தேன். அப்போ எல்லாரும் பிரபான் உள்ளடங்களாக எல்லாரும் என்ன சொல்லிச்சினோம், அது காலம் கடந்தது உளுத்து போனது அதில் ஒன்றும் இல்லை, தும்பு கட்டையால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம்ன்றெல்லாம் சொல்லிச்சினோம். அப்புறம் இன்றைக்கு இந்த முன்னணி தலைவர்கள் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசநாயக்க சரி நாமளையும் அவையில் முன்னணியாக எடுத்துட்டோம் போல இருக்கு. அப்போ அவையிட்ட கேட்டிருக்கணும் காப்போத்தல் தெருவியலா அரைப்போத்தல் தெருவியலான்ட்டு சாராயம் இல்லை. அதாவது இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை காவாசியா அரைவாசியா முக்காவாசியான்ட்டு என்னுடைய இதென்றா நாங்கள் அவையிட்டெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கேட்க வேணும்? கேட்க தேவையில்லை. அரசியல் ஜாப்பில் இருக்குது, நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேணும். அப்போ அதுக்கு தான் நான் அண்டையிலேருந்து கேட்டுக்கொண்டு வாரேன். எங்களுக்கு ஒரு 4-5 ஆசனங்களை தந்தால் இப்படி சுண்டி இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம். எங்களோட இபிடிபியினுடைய தேசிய நல்லிணக்கம், நீண்ட கால அனுபவங்கள் இதிலெல்லாம் எங்களுக்கு இருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் இந்த முறை மக்கள் அதை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அவற்றையெல்லாம் கேட்க இல்லை. ரணில்கிட்ட போய் காப்போத்தலாம் அரைப்போத்தலான்ட்டு கேட்க இல்லை, அல்லது சஜித்திட்ட கேட்க இல்லை. எனக்கு ஏன் கேட்க வேணும்? நாங்கள் அவற்றை போய் நாங்கள் அதை செய்ய வேணும், எங்களோட கையில் எடுத்து செய்ய வேணும். அது இப்போ உங்களோட கையில் இருக்குது. உப்பேண்டா என்ன தேர்தல் முடிய மட்டும் இப்போ உங்களோட கையில் இருக்குது. தானா மூணா இல்லாட்ட உங்களோட கையில் இருக்குது. தானாமுனாவும் அவற்றை அந்த தலைவரும் பத்திரிகையாளர் கூட்டி கொண்டு போய் காசு வாங்கி கொடுத்துருக்கிறார். அவர் பெரியதோ கொடுத்துருக்கிறார், எனக்கு அந்த வசதி இல்லை. தானாமுனா தலைவர் எல்லாரையும் கூட்ட கொடுத்த கேள்வி படமும் வந்திருந்தது. அப்போ பார்த்தேன் என்ன தெரிஞ்ச முகங்கள் இருக்கணுமோண்டா எல்லாம் கிழட்டு முகங்கள் இந்த மாதிரி முகங்கள்லான்றதுல இருந்து
ஆ இது பொதுவாக ஆட்சியில் இருந்தாலும் கார் கொடுப்பினம் அது ஒரு பொதுவான இயல்பு தான். அது ஒரு விசேடம் என்று நான் சொல்ல வரே இல்லை. யார் இருந்தாலும் இது நடக்கிற ஒரு விஷயம். நான் அது சரிபட சொல்ல வரே இல்லை. அது நடந்திருக்கலாம். ஆனால் இபிடிபி ஆதரவளித்தது இப்போ தனமுனாக இல்லை எனக்கு. இபிடிபி ஆதரவளித்தப்போ அவர் எல்லாரும் பொறுப்புகளை கையை விட்டுட்டு போய்க்கல பொறுப்பை முன்னெடுக்க வந்த நேரத்தில் இருந்து இபிடிபி ஆதரவளித்தது சொல்கிற விளங்குது தான். அப்போ இதில் என்ன சொல்ல வரணுன்னு உங்களை விளங்கி இருக்க வேண்டிய நினைக்கிறேன். சொல்லுங்க தனமுனா. ஆ ஒரு தடவை பிள்ளையார் இல்லை அதெல்லாம் சும்மா ஒரு பொய்த்தனம் வேண்டாம். இப்போ அரசியலில் மக்களை சூடேற்றி உசுப்பேற்றி வாக்குகளை அபகரித்தவ. இப்போ கிட்டடியில் அதில் ஒரு பிரமுகர் நாடாளுமன்றத்தில் பேசினதாக எனக்கு சொல்லப்பட்டது. இதுதான் தன்னுடைய கடைசி நாடாளுமன்றமாக இருக்கலாம். ஒருவேளை மனதில் யோசிச்சாரோ தெரியல. அடுத்த முறை மக்கள் தன்னை தெரிவு செய்ய மாட்டோம்னு யோசிச்சாரோ தெரிய இல்லை. தன்னை அறியாமல் அந்த சொல்லு வந்தோ தெரிய இல்லை. ஆனால் அவர் சொல்லி ஒரு தமிழ் உத்தியோகத்தர்களும் பகிஷ்கரித்ததா எனக்கு தெரிய இல்லை. ஒரு தமிழ் உத்தியோகத்தர்களும் பகிஷ்கரித்ததா தெரிய இல்லை. யாரும் தமிழ் உத்தியோகத்தர்கள் வடக்கில் கிழக்கில் நான் இன்னும் ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறேன். வடக்கில் எந்த ஒரு தமிழ் உத்தியோகத்தரும் இதுவரை பகிஷ்கரித்ததா எனக்கு தகவல் இல்லை. எல்லாரும் வாக்களிப்பில் கலந்து கொண்டிருக்கணும். பகிஷ்கரிக்கிறேன்டா வாக்களிப்பில் கலந்து கொள்ள விடுறது தான் பகிஷ்கரிப்பண்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பகிஷ்கரிப்பண்டா அப்படி தானே? நாளைக்கு அதுக்கு வேறு வியாக்கியானம் ஒன்று சொல்ல பார்ப்பினோம். விலங்கு அசமத்தி அப்போ அப்போ அவையெல்லாம் சும்மா ஒரு வெற்றி. இது ஏன்னா மக்களை உசுப்பேற்றி சூடேற்றி வாக்களை அபகரித்து கொண்டவ இதான் 74ஆம் ஆண்டில் இந்த இதுதான் எங்களோட தேசிய தலைவர். எங்களுடைய தேசிய தலைவர் அதை பற்றி நான் குறை சொல்ல விரும்ப இல்லை. எங்களுடைய தேசிய தலைவர் அப்பா பிள்ளை அமுதலிங்கம். அப்போ அவையில் அப்போ தேர்தலில் தோத்துட்டினோம். அவர் மற்ற எங்களோட சிவசுப்பிரமணியம் அவையிலெல்லாம் தோத்துட்டினோம். அவையில் இந்த உசுப்பேத்தி வச்ச கருத்து தான் இந்த தனிநாடு தமிழீழம்ண்டா. இது அவையில் அப்போ உசுப்பேற்றுறதுக்காண்டி வாக்குகளை அபகரிக்கிறதுக்காண்டி தான் வச்சவை. அப்போ நாங்கள் எல்லாம் உங்களோட வயதில் இல்லை, உங்களை விட இன்னும் குறைஞ்ச வயதில் இருந்த நாங்கள் அந்த உசுப்பேற்றுற அரசியலுக்கு எடுபட்டு போனால் இவியல் அப்போ இவர பொய்த்தனம் எங்களுக்கு விளங்கித்தான். அப்புறம் நாங்கள் அதிலேருந்து வெளியில் இயக்கங்களாக வந்தது. அது பிரபாகரனாக இருக்கலாம், பத்மநாபாவாக இருக்கலாம், உமாமகேஸ்வரனாக இருக்கலாம், ஸ்ரீ சபாரட்னமாக இருக்கலாம். அப்படி நான் சொல்கிற விளங்குது தான். அப்போ மக்களை உசுப்பேற்றுறதுக்காண்டித்தான். இப்போ இரண்டாவில் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புண்டு கட்டப்பட்ட அந்த சாக்கு அதே இன்றைக்கு இத்து போச்சு. நீங்களே சொன்னீங்கள் 3 விதமான கருத்து அதுக்குள்ளே இருக்கண்டு. அதே இத்து போச்சுண்டா என்ன உக்கி போச்சு. அப்போ இவையெல்லாம் என்ன பாக்கினம்? மக்களை உசுப்பேற்றி சூடேற்றி வாக்களை அபகரிக்கிறான் நோக்கம். என்ற கடந்த காலத்தில் இவள் ஒன்றும் செய்ய இல்லை. என்ன சொல்லிச்சினம்? சர்வதேசம் ஏமாற்றி போட்டுன்னு சொல்லிச்சினம். திருப்பியும் சர்வதேசத்தை இதை போய் காட்ட போயினோமா? அதில் இந்தியா ஏமாற்றி போட்டுன்ட்டு சொல்லிச்சினம். புறம் என்ன சொல்லிச்சினம்? இலங்கை அரசுகளோடு அவையில் உறவு வைக்கிறது எல்லாரும் பிரபாகரன் உட்பட. அப்புறம் தங்கட வேலையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து என்ன சொல்லுவினோம்? இலங்கை அரசாங்கம் ஏமாற்றி போட்டுதுன்ட்டு. இதானே? நான் அப்படி ஒரு காலம் சொல்ல போகிறதும் இல்லை, சொன்னதும் கிடையாது. நான் எதை சொல்கிறேனோ அதை செய்கிற ஆளாகவும் செய்கிறத சொல்கிற ஆளாகவும் தான் இருப்பேன். சொல்லாதையும் செய்வேன். இப்போ சிலதில் விடுபட்டு போனால் அதையும் செய்வேன். அப்போ வர இருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும், மக்கள் இபிடிபியோட அணிதிரண்டு பயணிப்பினமாக இருந்தால் நிச்சயம் ஓரிரு வருடங்களுக்குள்ள அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற
பல வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம்னு நம்புகிறேன். இப்போ கூட எங்களோட ஆட்சியில் நல்லாட்சி இல்லை, வெள்ளாட்சி. நல்லாட்சி வேறு, வெள்ளாட்சி வேறு. நல்லாட்சின்றதை சொல்கிறேன் தெரியும் தானே, நாத்திலன்னு சொன்னால் தானே உங்களுக்கு விளங்கும். நல்லாட்சி வேறு, எங்களோட வெள்ளாட்சி. எத்தனை பேருக்கு அந்த இது வந்திருக்குது? கௌரி இல்லையா அதில் 1000 அந்த அந்த எத்தனை பேருக்கு அந்த உரித்து வந்திருக்குது? உரித்து 1155 யாழ் மாவட்டத்துக்கு, கிளிநொச்சிக்கு 1495, கிளிநொச்சி மாவட்டத்துக்கு 1119, முல்லைத்தீவு மாவட்டம் மன்னாருக்கு 445 உரித்து. என்ற இப்போ இந்த தேர்தல் இதுகளில் இந்த தபால் நிலையம் பிஸியாக இருக்கிறபடியினால் அதெல்லாம் இப்போ கைவசம் இருக்குது, அது உடனடியாக கிடைக்கும் என்றால் அம்மான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சியில் எங்களுடைய ஆட்சியில் 20 லட்சம் பேருக்கு நாடு தழுவின ரீதியில் 20 லட்சம் பேருக்கு காணி உறுத்து. இப்போ காணி உறுத்துண்டா இப்போ நீங்கள் இதில் செயின் போட்டிருக்கிறீங்களானே, பவுண்ட் செயினா இல்லை இதா இமிட்டேட் அந்த இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு சொத்து கிடைக்கிற மாதிரி அம்மான் ரணில் விக்ரமசிங்க அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். நீங்கள் சொல்றீர்கள், அப்படி பல பேர் சொல்லினோம், நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது நான் இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது, அப்படி இருக்கிறதாக அறிகிறேன். என்ற எல்லாரும் இன்றைக்கு பொது வேட்பாளர்கள் என்று முன்னிக்கிற ஆக்களும் அவருக்கு சொல்லினோம் நாங்கள் உங்களுக்கு தானண்டு. அது ஒரு மயக்கமான சொல்லு. என்ற தேர்தல் என்றால் வெளிப்படையாகத்தான் வேலை செய்ய வேணும். தேர்தல் என்றால் வெளிப்படையாகத்தான் வேலை செய்யணும், ரகசியமாக இதில் ஒன்றும் இல்லைத்தானே. அப்போ அவருக்கு சொல்லினோம் நாங்கள் உங்களோட தான், உங்களுக்குத்தான். நீங்கள் கேட்கலாம், அதாலான அவர் நம்பி காசு அவைகளுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் கொடுத்தாரான்ட்டு நீங்கள் கேட்க. அடுத்த கேள்வி எனக்கு விளங்குது, நீங்கள் வாய்க்க முணுமுணுக்கிறது. வாய்க்க முணுமுணுக்கிற எனக்கு விளங்குதோ, சுமத்தி முணுமுணுக்கிறோ? சரி.